வணக்கம். முரல் மீன் தேங்காய் பால் குழம்பு வைக்க போகிறோம். இது பாருங்க, மீன் கழுவி இருக்கு, தேங்காய் பால் அரைச்சி பால் இருக்கு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூனு மஞ்சத்தூள். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போடலாம். இந்த மாதிரி வதக்கி அரைச்சி குழம்பு வச்சா டேஸ்டாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ இந்த பொடியெல்லாம் அதில் போடணும். சிம்மில் வச்சு வதக்கணும். அடுப்பு கூட வச்சு வதக்குனீங்கன்னா கருகிரும். இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு குழம்பு வைக்கணும். மிக்சியில் அரைச்சாச்சு, வதக்கி வச்சிருந்தது சட்டியில் மாற்றிக்கணும். சட்டி வச்சாச்சு. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட வேண்டாம், அதில் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால போட வேண்டாம். புளி கரைச்சிருக்கு, ஒரு எலுமிச்சங்க சைஸு புளி ஊற வச்சு கரைச்சிருக்கு. கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறோம். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கும். புளி ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சோடனே மிளகா வாசனை போனோடனே மீன் போடணும். லாஸ்ட்ல தேங்காய் பால் ஊற்றணும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு மீன் எடுத்து போட்டுற வேண்டியது. முரளி மீன் சூப்பரா இருக்கும் குழம்பு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இறக்க போயெல்லாம் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக முறை கூட்டினோன்னே இறக்கிடணும். மீன் குழம்பு ரெடி.